Hi, hello dear students. Welcome to our channel Literature Ponnu. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard English subject Unit 3 Empowered Women Navigating the World Prose உடைய general paragraph தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி மறக்காம கீழ இருக்க bell icon-ஐ click பண்ணி அதுல all இருக்கிறத click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ வாங்க paragraph பார்க்கலாம். So first எடுத்தோனே இந்த மாதிரி ப்ரோஸோட நேம் என்னன்னு எழுதிருங்க. அடுத்து தீம் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிருங்க. எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அடுத்தது பாருங்க paragraph பாருங்க. The Voyage Navika Shakal Parikrama was a project organized by the Indian government. So இந்த voyage அப்படின்னா கப்பல் பயணம், கடற்பயணம், கப்பல் பயணம் சொல்றாங்களே அதான் voyage. So இந்த voyageன்றது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னா நவிகா சாகர் பரிக்ரமா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்டால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. The main aim was to achieve the national policy of empowering women to attain their full potential. So இந்த ப்ராஜெக்டோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டு அச்சீவ் அந்த நேஷனல் பாலிசியை அச்சீவ் பண்றதுதான். அது என்ன அப்படின்னா எம்பவரிங் விமன் டு அட்டைன் தியர் ஃபுல் பொட்டன்ஷியல். அதாவது எம்பவரிங் விமன் அப்படின்னா சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த பெண்கள் டு அட்டைன் தியர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்னா முழு திறமையையும் பெற்றுக்கொள்ளுதல், அடைதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பெண்கள் வந்து அவங்களோட அதிகாரத்தை முழுசா அவங்களோட திறமையோட அதை அடையிறது அப்படின்னு அர்த்தம். இந்த நேஷனல் பாலிசியை அச்சீவ் பண்றது அதனுடைய மெயின் எய்மா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இட் ப்ரொமோட்டட் த ஓஷன் சைலிங் ஆக்டிவிட்டிஸ் இன் த நேவி அண்ட் டெபிக்டட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் த்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தி. இது வந்து இந்தியாவுடைய ஓஷன் சைலிங் ஆக்டிவிட்டிஸை வந்து ப்ரமோட் பண்றதுக்காகவும் அண்ட் டெபிக்டட் அப்படின்னா சித்தரித்தல். எதை சித்தரித்தல் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் த்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தி அப்படின்னா விமன் பவர், பெண்களின் சக்தி, பெண்களின் வலிமை. ஸோ பெண்களின் வலிமையை வந்து ஒரு வலிமைகளுக்கு ஒரு உந்து சக்தியா, த்ரஸ்ட் அப்படின்னா உந்து சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தூண்டுதலா இருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு பெண்களின் வலிமைகளை ஊக்குவிப்பதும் ஒரு தூண்டுதலா இருக்கிறதையும் டெபிக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா தான் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The voyage was also aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tharani. ஸோ இந்த voyage வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் எய்ம் பண்ணது. என்ன அப்படின்னா டு ஷோகேஸ் மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாலேயே தயாரிச்சு இந்தியாலேயே அதை வந்து உபயோகப்படுத்துறது. அதாவது இனிஷியேட்டிவ் பை செயிலிங் ஆன் போர்டு அப்படின்னா கப்பல்ல வந்து பயணம் செய்யறதா செயிலிங் ஆன் போர்டு. இண்டிஜீனியஸ்லி அப்படின்னா உள்நாட்டிலேயே அப்படின்னு அர்த்தம். இண்டிஜீனியஸ்லி பில்ட் அப்படின்னா உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஐஎன்எஸ்வி தாரணி வந்து இந்தியாலேயே தயாரிச்சு இந்த கடற்பயணத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த வயேஜை வந்து பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது The special features of this sailboat is that it encouraged the use of environment-friendly, non-conventional, renewable energy resources such as the wind. அதாவது இந்த sailboat உடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, sailboat அப்படின்னா பாய்மர கப்பல், ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னா சிறப்பு அம்சங்கள். ஸோ இந்த பாய்மர கப்பலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த வளம். அதுதான் வந்துட்டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிள தான் வந்து காத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சச் ஆஸ் த விண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான். அதாவது பாய்மர கப்பலை வந்து எப்படி செயல் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ஜினை யூஸ் பண்ணாம காத்து போற திசையிலேயே வந்து அதை டிரைவ் பண்ணி கொண்டு போவாங்க. மோஸ்ட்லி இந்த ஐஎன்எஸ்வி தாரணியும் வந்துட்டு காத்து போற திசையில தான் யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து என்ஜினே அவங்க யூஸ் பண்ணல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத ஒண்ணுதானே காத்து. இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்றதுதான் இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மெட்டீரியாலஜிக்கல் ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட் பை இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஐஎம்டின்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இதனுடைய அப்ரிவேஷன் ஃபார்ம். இதை வந்து 1 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா துல்லியமான வானிலை விவரங்கள். சோ இத வந்து கொடுக்கிறதுக்காக ரெகுலர் பேசிஸ்ல ஓஷன் அண்ட் வேவ் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்றதும் மெட்டியாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்றதும் தான் இதனுடைய ஒர்க்கா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் அண்ட் ஹை சீஸ் அப்படின்னா
ஆழ்கடல்ல வந்துட்டு ஏற்படக்கூடிய பொல்யூஷன் மாசுபாடை வந்து மெரைன் பொல்யூஷன் அப்படின்னா ஆழ்கடல் மாசுபாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பொல்யூஷனை வந்து மானிட்டர் பண்றதும் அதை பத்தின டேட்டாஸை கலெக்ட் பண்றதும் தான் இதனுடைய ஒர்க்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. These are the factors responsible for the all-women Indian Navy crew to carry out their expedition. ஸோ இந்த எக்ஸ்பெடிஷனை வந்து ப்ராப்பரா கேரி அவுட் பண்றதுக்கு எடுத்து கொண்டு போறதுக்கு இந்த இந்தியன் நேவி க்ரூல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே, ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த அடிப்படை காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த பேராகிராஃப் வந்து முடிஞ்சது. கடைசியாக மாரல் கொடுத்துருக்காங்க. இந்த மாரலை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிருங்க. கண்டிப்பாக இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.